வணக்கம். நான் உங்கள் மேம் பிரியங்கா ரங்கராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம 4th மாடல் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இந்த மாடலில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் விஸ்கோஸ் ரயான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ போன மாடல் என்ன பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் போன மாடல் என்ன பார்த்தோன்னா விஸ்கோஸ் ரயான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் சொல்லி பார்த்தோம். ஸோ அதை என்ன பார்த்தோன்னா சில ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் சொல்லி பார்த்தோம். உட் பல்ப், ஸ்டீப்பிங், ஸ்ரெட்டிங், கேஜிங், சாந்தேஷன், டிசொல்யூஷன், ரிப்பனிங், பிளண்டிங், ஃபில்ட்ரேஷன், ஸ்பின்னிங் சொல்லி பார்த்தோம். அதை நான் என்ன சொன்னேன், ஜென்ரலாக அந்த உட் பல்ப்புங்கிறது இந்த மரத்துலேருந்து இருக்க இந்த பைன், இந்த யூக்கலிப்டஸு, பைன் மரங்கள் மற்றும் அந்த இப்போ ரீசெண்டாக இந்த தேங்காய் நார்லேருந்து கூட எடுக்கிறாங்கப்பா. அந்த தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து கூட பதப்படுத்தி அந்த விஸ்கோஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் ஸ்டீப்பிங் சொல்லி ப்ராசஸ்க்கு வருவோம். ஸ்டீப்பிங் நான் என்ன சொன்னேன், சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் வந்து ஊற வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஸ்ரெட்டிங்னா என்னதுன்னா, அந்த ஊற வச்ச அந்த ஊற வச்சதுக்கப்புறம் அந்த சோடா செல்லோஸ் இல்லாட்டி ஆல்கலி செல்லோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆல்கலி செல்லோஸ் என்ன பண்ணுவோம்னா, ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷின்களுக்கு அது மிஷின் எப்படின்னா மரம் இருக்கிற மிஷின் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அதில் விட்டோன்னே என்ன நமக்கு சின்ன 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 பீஸாக கிடைக்கும். அது பேர் த்ரெட்டிங் ப்ராசஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏஜிங் ப்ராசஸ் என்ன சொன்னேன், அது அப்படியே நம்ம ஒரு 2 to 3 டேஸுக்கு அப்படியே வைப்போம். அது காற்று இருக்க ஆக்சிஜனோட வேணால் புரிஞ்சு அந்த உள்ளக்கு மோனோமர்லாம் பிரேக் ஆகும், பிரேக் ஆகும், அந்த மாதிரி நடக்கும். ஸோ நல்லா காய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சொல்லி சொன்னேன்னா, சாந்தேஷன் ப்ராசஸ், அதாவது கார்பன் டைசல்ஃபைடு கூட ரியாக்ட் பண்ண வைப்போம். ஸோ அப்போ கிடைக்கப்போ என்ன சொன்னேன், சோடியம் செல்லோஸ் சாந்தேட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம், டிசொல்யூஷன் சொல்லி பார்த்தோம். டிசொல்யூஷன் என்னென்னு சொல்லி பார்த்தோம், அந்த சோடியம் செல்லோஸ் சாந்தேட்டை சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன், பிளெண்டிங்கு, ரிப்பனிங் அப்படி சொல்லி பார்த்தோம். ஜஸ்ட் ஒன்று ஃபில்டர் ஆகிட்டு இருக்கணும். திரும்ப 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 ஃபில்டர் ஆகும்போது அந்த கரையாத இதுக்கெலாம் திரும்ப திரும்ப கரைஞ்சி நமக்கு ஒரு சொல்யூஷமாக கிடைக்கும். இப்போ தான் விஸ்கோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டீப்பிங் சொல்லி ப்ராசஸ். அதில் வந்து ஒரு 3 வகையான கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம். சல்ஃபூரிக் ஆசிட், சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் ஜிங்க் சல்ஃபேட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நியூட்ரலைஸ் பண்ணி வர ஃபைபர் தான் விஸ்கோஸ் ஃபைபர். ஓகேங்களாப்பா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து போன இதில் பார்த்தோம். இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் விஸ்கோஸ். அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டெனாசிட்டின்னு என்னது, ஸ்ட்ரென்த்து 2.4 to 3.2 கிராம் மீட்டர் பெர் லீனியர். எலாஸ்டிசிட்டி பரவாயில்ல, ஓகே, நல்லா எலாஸ்டிக் ஆகும். கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும். லெக்சர் வந்து லைட் கலர்லேருந்து பிரைட் கலர் இருக்குன்னா, பிகாஸ் இது பாதி கெமிக்கல் பாதி இயற்கை. ஸோ நமக்கு தேவையான கலர் வந்து இதுலேருந்து கொண்டு வர முடியும். சில்கோ உள்ளோ இல்லாட்டி காட்டன் மாதிரிலாம் கிடையாது. நமக்கு தேவையான கலர் இதை கொண்டு வர முடியும். மாய்ச்சரிக்கு எவ்வளோ இருக்குன்னா 11% to 13% வரைக்கும் இருக்கும். எலாங்கேஷன் அட் பிரேக் வந்து 13% வரைக்கும் வந்து ஆகும். இது வந்து எலாங்கேட் ஆகும். ஓகேங்களா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆசிட் வந்து விஸ்கோஸ் ரேயான் டேமேஜ் பை ஸ்ட்ராங் ஆசிட். பேசிக், அதாவது ஆல்கலி சொல்யூஷன் காரக்கரைசலில் குட் ரெசிஸ்டன்ஸ் டு வீக்கான காரக்கரைசல் ஒன்றும் ஆகாது. பட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுவும் விஸ்கோஸ் ரேயான் டெஸ்ட்ராய் ஆயிரும். ப்ளீச்சிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணால் எந்த ஃபைபருமே இருந்தாலுமே அது டெஸ்ட்ராய் தான் ஆகும். ஓகேவா? ஸோ என்னென்ன இது யூஸ் பண்ணோன்னா, டேரக்ட், வேட்டு, சல்ஃபர், டைஸ் அந்த மாதிரி வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது யூசஸாக ஜென்ரலாகவே எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே நம்ம வியரிங் பர்பஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம்ப்பா. எந்த ஃபைபர் இருந்தாலுமே வியரிங் பர்பஸ் வந்து கண்டிப்பாக, அதாவது நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல், நம்ம கிளாத் மெட்டீரியலுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது போக இதில் இப்போ என்னென்னா, விஸ்கோஸ் ரேயான்லேயே ரொம்ப அட்வான்ஸ்டு விஸ்கோஸ் ரேயானாக இருக்குது. அது பேர் என்ன, பாலினோசி சொல்லுவாங்க, ஹை மாடுலஸ் விஸ்கோஸ் ரேயான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹை வெட்டு மாடல் விஸ்கோஸ் ரேயான் ஒன்று இருக்குது. ஹை டெனாசிட்டி விஸ்கோஸ் ரேயான்னு சொல்லி இருக்குது. அது வந்து உடல் ரொம்ப ப்ராசஸ் இருக்குது. பட் அதில் உங்களுக்கு சிறப்பு கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டயர் கார்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. டயர் கார்டு மீன்ஸ் இந்த டயருக்குள்ளக்க ஒரு லேயர் இருக்குது. நம்ம கார் டயர் பாருங்களேன், கார் டயரோ 2-வீலர் டயரோ, இப்போ மேலே வெளிப்புறம் வந்து டயரு, அதுக்குள்ளே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அது பேர் என்ன சொல்லணும், டயர் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டயர் கார்டை வந்து இப்போ விஸ்கோஸ் ரேயான் வந்து எடுக்கிறாங்க. பிகாஸ் அதில் கொஞ்சம் ப்ராசஸும் கொஞ்சம் செலவும் கொஞ்சம் கம்மியாகும். பட் இதில் ரொம்ப ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்னா, நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து, நமக்கு தேவையான அந்த உராய்வு தன்மை. இப்போ நம்ம டயர்னால் என்னாகும், டயரோட உரைச்சிட்டு போகிறது. ஸோ அதுக்கான அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. உராய்வு தன்மை, உராய்வு எதிர்ப்பு திறன். அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ்னால் உராய்வு எதிர்ப்பு திறன். அது வந்து விஸ்கோஸ் ரேயானில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த என்ன மாதிரி எலாங்கேஷன் அட் பிரேக் என்னன்னு சொல்லி பார்த்தோம், குட்டு. அது எவ்வளோ எலாங்கேட் ஆனாலும் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறனால இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த டயர் கார்டு, அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் அந்த
இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் கொஞ்சம் இப்போ இந்த விஸ்கோஸ் ரேயன் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ டேபிள் கிளாத்து, பெட் ஸ்ப்ரெட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க இதெல்லாம். இந்த லியோசெல் ஃபைபர்னா இதுவும் விஸ்கோஸ் ரேயன் ஃபைபர் மாதிரி தான், பட் ப்ராசஸிங் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் இதுவும் அதே மாதிரி தான், அந்த வுட் பல்ப்லேருந்து தான் எடுப்போம். இதில் மெயினாக என்னென்னா அதுலேருந்து கார்பன் டைசல்ஃபைடு, அந்த சோடியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 கெடுதி ஓகேங்களா. அந்த சுற்றுப்புறத்துக்கு ரொம்ப ரொம்ப இது கெடுதி. இந்த கார்பன் டைசல்ஃபைடு அந்த புகையெல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட கருப்பாக ஏதோ மேகமூட்டம் சூழ்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு கொஞ்சம் ஆபத்து ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சுற்றுப்புறத்தை வந்து பாதுகாக்கணும், அந்த இதுக்காக அந்த என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்கோசம் கண்டுபிடிக்க ஃபைபர் பேர் தான் லியோசெல். அதாவது வந்து 3rd ஜென்ரேஷன் ஃபைபர் சொல்லுவாங்க, 3ஆம் தலைமுறை ஃபைபர் இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. நான் முதல் தலைமுறைனா காட்டனா, உள்ள சில்க் அந்த மாதிரி போயிடும். 2ஆம் தலைமுறை வரப்போது இந்த விஸ்கோஸ் ரேயானு சம்திங் இது ஒரு செட் ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் 3rd ஜென்ரேஷன். 3rd ஜென்ரேஷன் மீன்ஸ் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்ன ரொம்ப தேவைன்னா, சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவு என்ன இருக்கோ அதைத்தான் நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு தேவை. ஸோ அதை மையப்படுத்தி கண்டுபிடிச்சது லியோசெல் ஃபைபர். இதையும் இப்போ பரவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் மெயினாக என்னென்னா, அந்த கார்பன் டைசல்ஃபைடுக்கு பதிலாக NMMO அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். மெத்தலால் மெத்திலின் ஆக்சைடுன்னு சொல்லி ஒரு சொல்யூஷன். ஸோ அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அது வந்து டீக்ரேடபிள் சால்வெண்ட் ஓகேவா. ஸோ மண்ணில் இது மாதிரி ரொம்ப தீங்கு விளைவிக்காது, உடனே டீக்ரேட் ஆகிடும், உடனே செதஞ்சு போயிடும். மண்ணுக்கும் மண்மால் உயிரினங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்புக்கும் ஏற்படுத்தாது அந்த சால்வெண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது பார்க்கலாம், லியோசெல் ஃபைபர்னே போட்டிருப்பாங்க. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டோ அப்படி பார்க்கும்போதே பார்க்கலாம், நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பாங்க லியோசெல் ஃபைபர் சொல்லி போட்டிருப்பாங்க. இன்றைக்கி இது கொஞ்சம் கேஷுவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே. கேஷுவல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் கவர்மெண்ட்லேயும் இது தனியாக டியூட்டிலாம் கொஞ்சம் வரியில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னா, இது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து சாதகமான ஃபைபர் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸலன்ட் ஸ்ட்ரென்த்து, வாஷபிள், ஸ்ரிங்க் அண்ட் ரிங்கிள் ரெசிஸ்டண்ட்டு, சாஃப்ட் ஹேண்டு, எக்ஸலன்ட் ட்ரேப்பு, அப்சார்பண்ட்டு, டைஸ் அண்டு பிரின்சிபல் ஓகேங்களா. ஸோ யூசஸ் ஆஃப் த ட்ரெஸ் மெட்டீரியலு, சூட்ஸு, ஸ்போர்ட்ஸ் வியரு, பேண்ட்டு, ஜாக்கெட் சம்திங், ஹோம் ஃபேஷன், கார்டன் டைப்பரேஸ் ஓகே. மோஸ்ட்லி எல்லா ஃபைபருமே நம்ம வந்து அப்பரல் பர்பஸ்க்கு, அப்பரல் நம்ம ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போது ஹோம் டேபிள் கிளாத் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. திரும்ப அடுத்த இதில் பார்ப்போம்.